ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனத்தின் கடன் கணக்கை மோசடி என்று வகைப்படுத்தி அதன் முன்னாள் இயக்குநர் அனில் அம்பானி மீது புகார் அளிக்க எஸ்பிஐ முடிவெடுத்துள்ளது. ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் மற்றும் அதன் துணை நிறுவனங்கள் பல்வேறு வங்கிகளிடமிருந்து கூட்டாக 31,580 கோடி ரூபாய் கடன்களை பெற்றுள்ளன. எஸ்பிஐ வங்கியின் மோசடி கண்டறியும் குழு கொடுத்த அறிக்கையின்படி, ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனம் வாங்கிய மொத்த கடனில் 13,668 கோடி ரூபாய் ஏற்கனவே வாங்கிய கடன் நிலுவையை திரும்ப செலுத்த பயன்படுத்தியுள்ளது. 12,692 கோடி ரூபாயை துணை நிறுவனங்களுக்கு மாற்றியுள்ளது. கடன் மோசடி என வகைப்படுத்தப்பட்ட கணக்குதாரர்கள் மோசடி செய்யப்பட்ட தொகையை முழுமையாக திருப்பி செலுத்திய நாளிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களிடமிருந்து கடன் பெறுவதற்கு தடை விதிக்கப்படுகிறார்கள். இந்த தடைக்கு பிறகு இவர்களுக்கு கடன் வழங்குவது குறித்து அந்தந்த வங்கிகள் முடிவெடுத்துக் கொள்ளலாம். ஆனால் இவர்களின் கடன் கணக்குகளுக்கு மறுசீரமைப்பு, கூடுதல் கடன் போன்ற எந்த வசதிகளும் அனுமதிக்கப்படாது. ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனம் 2019ஆம் ஆண்டு ஜூன் மாதம் திவாலானதாக அறிவிக்கப்பட்டது. 2016ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட திவால் சட்டத்தின்படி அந்த நிறுவனத்தின் மீது எஸ்பிஐ படிப்படியாக நடவடிக்கை எடுத்து வருகிறது. ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதலின்படி ஒரு கடன் கணக்கை மோசடி என்று வகைப்படுத்தப்பட்டவுடன் வங்கிகள் அதை 21 நாட்களுக்குள் ரிசர்வ் வங்கி, சிபிஐ மற்றும் காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும். அதன்படி ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் மற்றும் அதன் முன்னாள் இயக்குநர் அனில் அம்பானிக்கு எதிராக ரிசர்வ் வங்கியில் புகார் அளிக்க எஸ்பிஐ முடிவெடுத்துள்ளது. இதையடுத்து ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனத்திற்கு எஸ்பிஐ நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அதில் விதிமுறைகளை பின்பற்றாததற்கும் கண்டறியப்பட்ட முறைகேடுகளுக்கும் திருப்திகரமான விளக்கங்களை வழங்க தவறியதால் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனத்தின் கடன் கணக்கை மோசடி என்று வகைப்படுத்த எஸ்பிஐ வங்கியின் மோசடி கண்டறியும் குழு முடிவெடுத்துள்ளது என்று நோட்டீஸில் எஸ்பிஐ தெரிவித்துள்ளது.